மதுரைக்கு போயிருந்தேன். மதுரைக்கு போகும் பொழுது என் கூட ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் வரும்பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா? நான் போகும்பொழுது நான் ட்ரைவ் பண்ணினேன்னு நினைக்கிறேன். என் பக்கத்தில் அவர் உட்கார்ந்துருந்தார். அவர் கையில் மொபைல் இருந்துக்கிட்டே இருந்து, அவருடைய மொபைலில் நிறைய வாட்ஸ்அப்பில் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஊழியங்களை குறித்து, இந்த ஊழியங்களை குறித்து, இவரை குறித்து நிறைய 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 வருது. அவர் எடுத்து வச்சுட்டு எல்லாமே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார், என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். இப்படி ஒரு பிரச்சனை ஓடுது உங்களுக்கு தெரியுமா, இப்படி ஒரு பிரச்சனை ஓடுது உங்களுக்கு தெரியுமா, அந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கார். ஏறத்தாழ 2.5 மணி நேரத்துக்கு மேல நாங்க டிராவல் பண்ணியிருக்கோம். அவர் தெளிவா சொல்றேன், அவர் என்ன செய்தார், எல்லா உலக காரியம்னு சொன்னா அந்த ஊர்ல நடந்தது, இந்த நாட்டில் நடந்தது, அந்த வீட்டில் நடந்தது, அந்த குடும்பத்தில் நடந்தது, இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வருது. அவர் எப்போ மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும், கணங்கனா கணங்கனா கணங்கனா. சில ஆட்களை பாருங்க, தோத்தர் நடுராத்திரி 1 மணிக்கு கணங்கனான்னு கேட்கும். எப்பவுமே தோத்தர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பயங்கர பிஸி. தோத்தர் நரகத்துக்கு போறது வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று நீங்க புரிஞ்சுக்கிடணும், நான் தோத்தர் வரும்பொழுது என்ன செய்தேன், கார் அவர் கையில் கொடுத்துட்டேன். அப்படியாவது இவன் கொஞ்சம் அடக்கி வாசிப்பான்னு ஒத்த கையில் காரு 130 120 வருது. அமை தோத்திரம் இடது கையால் நோன்றான். அப்போ நான் அவனை பார்த்து சொன்னேன், எப்பா நீ இப்படி பண்றியே தோத்திரம் பாஸ்டர், நீங்கள் உங்களுக்கு அவ சொல்ல இது தெரியுமா? எப்போ எனக்கு இது ஒன்றும் தெரியாது. பைபிள் படிப்பேன், ஜோம் பண்ணுவேன், தோத்திரம் பார்க்கறத நேர சொல்லிட்டு நான் போவேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரு ஆளுக்கு மேலே ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அவரை குறித்து இன்னொரு ஆள் தப்பா சொல்லும். ஆமீன். அது சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது. அந்த நபர் மேல இருக்கிற மரியாதை குறையுமா இல்லையா? எதையும் நான் அறிய விரும்புகிறது இல்லை. ஏன் தெரியுமா? நான் கண்ணில் காண்கிற சகோதரனை சேவிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்றேன், என் பாட்டுக்கு போறேன். அவன் நல்லவனா, அவன் கெட்டவனா, அவன் சரியானவனா, சரியில்லாதவனா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நல்லவர், அது எனக்கு தெரியும். நான் நல்லவனா வாழணும், அது எனக்கு தெரியணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மக்களே? ஊழியத்தில் உலகத்தில் நடக்கிற காரியங்களை உன் வீட்டுக்குள்ளே ஏன் கொண்டு வார? உன் வீட்டுக்குள்ளே ஏன் கொண்டு வார? யார் எங்க போனா உனக்கு என்னடா? நம்ம வீட்டுக்குள்ளேயே அடுப்பில் பூனை உறங்க பார்க்குது. நம்ம குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, முட்டி போடுறதுக்கு நமக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு. ஓரம் விட்டு பிரச்சனை உங்களுக்கு எதுக்குடா? மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபைகளை போக்கடிக்கிறார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.